மிகப்பெரிய கேவலமான ஒரு செயல். என்னைய தாழ்ந்த ஜாதியம் பார்க்குறேன் பார்த்தீங்களா, அதுவே ஜாதிய பாகுபாடு. அதாவது சார், ஒரு கட்சிக்காக தேர்தல் அப்போ அந்த கட்சியோட பேரணியில் கூட்டத்தில் ஓட்டு கேட்குறதுக்காக சில பேர் தன்னோட வேலை வெட்டியெல்லாம் விட்டு போகிறாங்கல்ல, அவங்கள கூட நம்பலாம். ஆனால் இந்த மாதிரி மக்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தணும்னு ஒரு 4 செவத்துக்குள்ள ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு வீடியோ போடுறாங்கலாம் நம்பவே கூடாது. ஏன்னா நான் நேரில் பார்த்து வச்சுதான் சொல்கிறேன், நேரில் பார்த்த அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன். அவங்க எல்லாருமே எல்லா மக்கள்கிட்டையுமே சிரிச்சு தான் பேசுவாங்க. அந்த இடத்துல எந்த பிரிவினையும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் அப்படி கிடையாது. யாரை எங்கே எப்படி ட்ரிகர் பண்ணால் எப்படி வியூஸ் வாங்கலாம் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது ஜெகஜால கில்லாடிகள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பரிதாபங்கள் அப்படி தான் பண்ணுறாங்களா அப்படின்னா, அவங்க என்ன வீடியோ போட்டிருந்தாங்க, அந்த வீடியோவில் வந்து அந்த காரில் வந்து உள்ளே இருக்காமல், அதாவது மயில்சாமி வந்து ஒரு படத்தில் வந்து துபாய் ரிட்டர்னில் வந்துருப்பார். அப்போ காரில் வெளியே தொங்கிட்டே வர்றாருன்னு, ஏண்டா அவ்வளோ பெரிய கார் வச்சுருக்கியே, காருக்குள்ளே உட்காந்து வர வேண்டியதானடா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், காருக்குள்ளே உட்காந்து வந்தால் இந்த கார் யாரோடது, இந்த காருக்குள்ளே இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு எப்படா தெரியும், அதனால தானே வெளியே தொங்கிட்டு வர்றேன்னு. அந்த மாதிரி அவங்க நினச்சாங்களோ என்னவோ தெரில, அப்படியே கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் யாரை சொல்கிறாங்க, ட்ரிகர் பண்ணி ஆணவ கொலைகளை தூண்டுறவங்க. ஆக்சுவலி என்னதான் ட்ரிகர் பண்ணாலும் நம்மளோட கல்வி அறிவு நமக்கு துணை இருக்கும். ஏன்னா நம்ம டக்குன்னு ஒருத்தர் மேலே கை ஊங்க கூட யோசிப்போம், கரெக்டுங்களா? அப்படி இருக்க பட்சத்தில் எப்படி அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு அந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி அருவாளை தூக்கி. ஆனால் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, சோஷியல் மீடியாவில் அப்படியே அப்பட்டமாக இறந்து போனவனுக்கு பேசுனதை விட அவனை கொன்னவனுக்கு அதிகமாக பேசினாங்க. அவனை ஏன் கொலை பண்ணுற தூண்ணா அவன் தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசும்போது, டேய் அவன் செத்துட்டான்டா, நம்ம சவுந்தரவடி சொல்கிற மாதிரி, டேய் அவன் செத்துட்டான்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன், பாப்பா வந்துட்டா. இந்த ஜென்ரேஷனில் நீங்கள் எனக்கு எல்லா ஜாதியிலையும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லா மதத்துலேயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லா இனத்துலேயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய கேவலமான ஒரு செயல். ஏன்னா இங்கே பிரிவினை ஏன் வந்துச்சு அப்படின்றது தனியாக பேசும், அரசி கத்துறா. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நான் முன்னாடி வீடியோ சொல்லியிருக்கேன், அதையே திருப்பி போய் பாருங்கள். அன்னைக்கு நம்ம பெற்றவங்க பாட்டனுங்க முப்பாட்டனுங்க செஞ்ச தொழிலை வச்சு தான் அந்த உட்பிரிவை கொண்டு வந்தாலே தவிர்த்து அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரல. ஆமாம், பாப்பா வந்துட்டா. ஸோ அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். பட் சிம்பிளாக ஒரே விஷயம், பரிதாபங்கள் சேனல் வீடியோ வச்சுக்கிட்டு ட்ரெண்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதாவது குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் ட்ரிகர் பண்ணுறாங்க. இல்லை, பரிதாபங்கள் சேனல் வந்து இவங்கள தான் பேசியிருக்காங்க அப்படின்னு அந்த விஷயத்துக்கு முன்னாடி ட்ரிகர் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க பேசுகிறது உண்மையிலேயே அந்த சரி அரசி இருக்குது ஒரு உண்மையிலேயே அந்த ஜாதிய மனப்பான்மையுள்ள எப்படா யாரடா ட்ரிகர் பண்ணி அதன் மூலமாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தூண்டலாம் அப்படின்னு தெரியுற ஒரு கூட்டத்தை தான் அவங்க பேசியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அஸ் அ யூடியூபராக அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணணும். அவங்க குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை மென்ஷன் பண்ணியிருந்தா ஓகே, ஆனால் அந்த வீடியோ எங்கேயுமே எதுலேயுமே மென்ஷன் பண்ணல. ஆனால் இவங்க தெளிவாக அதை மென்ஷன் பண்ணியே ஸ்டேட்டஸ் வைக்கிறது, வீடியோ போடுறது. அப்போ அவங்களோட உண்மையான வன்ம குணங்கள் எல்லாம் வெளியே வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரியான ஜாம்பிகள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேஃபாக இருக்கணும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அஃப்கோர்ஸ் எந்த ஜாம்பிகளும் நேருக்கு நேராக எதிராக வந்து இது பேசவே மாட்டாங்க, எழுதி வேணால் தர்றாங்க. அப்படி பேசுகிறாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல கூட்டமாக இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பேச மாட்டாங்க. தனியாக சிக்கினீங்க சதைச்சிருவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். என்றைக்குமே ஒரு ஆரோக்கியமான சட்டப்படாமல் இருக்க வராத போன்ட்டு என்றைக்குமே ஒரு ஆரோக்கியமான விஷயத்த ஆரோக்கியமான இடங்களில் பட்டு பேசுகிறீங்க அப்படின்னா, கையை நிட்ட பார்த்தியா பேசுகிறீங்க அப்படின்னா அதை ஆரோக்கியமாக ஏற்றுக்கிற மக்கள் எப்பயுமே பொதுப்பான கூட்டத்தில் தான் இருப்பாங்களே தவிர்த்து தனியாக ஒரு இடத்துல அரசியல் பேச மாட்டாங்க. அப்படி பேசுகிறாங்கன்னா அவங்க சுய ஆதாயம் மட்டுமே அதுக்கு காரணமாக இருக்கும். இங்கே பாரு, இவ்வளோ
ஸோ வீடியோ ஏதோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. நான் பேச விட மாட்டேன். இரு சட்டம் போடாமல் இருக்கேன். ஓகே, ஆமாம், எப்படி ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேண்ணே. 4500 சப்ஸ்கிரைபர் தானே வச்சிருக்கேன். அவங்க 45 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்கன்றதை நேற்று ஒருத்தர் சொல்கிறாரு, இருப்பார் அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு, உங்கள் வீடியோ வைரல் ஆகலை அப்படின்னு. அதுவே ஜாதிய பாகுபாடு தான். ஆமாம், 45 லட்சம் வச்சிருக்கணும் உயர்ந்த ஜாதியாகவும் 4500 வச்சிருக்கவன் என்னையை தாழ்ந்த ஜாதியாகவும் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அதுவே ஜாதிய பாகுபாடு தான். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப் ஜாதிய பாகுபாடு எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்கல்ல. எஸ், ஒட்டுமொத்த பிரிவினைக்கும் இன்னைக்கு இருக்க ஒரே பதில் காரணம் பணம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி? அந்த கமெண்ட்ல சொல்லுங்கள். அது பார்க்குறேன், வச்சுறேன். பாய். टाइगर का हुक्म।